இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நன்மையான காலை வேளையிலே முகநூல் வாயிலாக நடைபெறுகிற இந்த தொழுகையில் பங்கெடுப்பதற்காக ஆயத்தப்பட்டிருக்கிறவர்களே, உங்கள் யாவரையும் கர்த்தருடைய விலையேறப்பட்ட நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய நாளை கிருபையாக தந்திருக்கிறார். அப்படி நமக்கு தந்திருக்கிற நம்முடைய ஆண்டவருடைய கிருபைக்கு நன்றி சொல்லி இந்த நாள் முழுவதும் வருகிற காலம் முழுவதும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதிருக்கும்படி பாடலோடு ஜெபத்தோடு இந்த தொழுகையை நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடையவராய் இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லாருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமாய் இருக்கிற நல்ல கடவுளே, அருமையான ஆசீர்வாதமான இன்றைய புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 2021 வருஷம் 6ஆம் மாதம் இன்று 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையின் காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த காலமெல்லாம் கண்மணி போல பாதுகாத்திருக்கிறீர். கடந்த இரவிலும் எங்களை அன்பாய் காத்திருக்கிறீர் சுவாமி, அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்திருக்கிற நறுமையான காலை வேளையில இந்த தொழுகையிலே பங்கெடுப்பதற்காக கூடி வந்திருக்கிற எங்களை உம்முடைய அன்பு கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆவியான தேவன் இறங்குவீராக, பரிசுத்தாவினால் எங்கள் அனைவருடைய உள்ளங்களையும் நிரப்புவீராக, இந்த தொழுகையை ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமையாகவும் உமது அடியார்களாகிய எங்கள் அனைவருடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது, ஆமென். கர்த்தருக்கு உதவியாகவும் இந்த காலை நேர தொழுகைக்கு ஆரம்பமாகவும் 23வது பாடலை பாடுவோம். ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம் என பாடல். முதல் 5 கவிகளை பாடுவோம். பரனே
உமக்கே ஒப்புவிப்பேன் என்று இடமுடன் உமக்கே ஒப்புவிப்பேன் செப்பரும் அருள்கரனே. ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். சென்றதாமிரவில் தேவரீர் என்னை சேர்த்தரவணை தீரே. சென்றதாமிரவில் தேவரீர் என்னை சேர்த்தரவணை தீரே. அந்தடைவாயி பகலிலும் கிருபை அந்தடைவாயி பகலிலும் கிருபை யாகமாதரி பேரே. ஆயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். இருதயம் தனை நீ புதியதை ஆக்கும் ஏழையை குணமாக்கும். இருதயம் தனை நீ புதியதை ஆக்கும் ஏழையை குணமாக்கும். கருணையா என்னை உமதகமாக்கி கருணையா என்னை உமதகமாக்கி கண்ணமெல்லாம் போக்கும். ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். 125ஆம் சங்கீதத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போமாக. சங்கீதம் 125. கர்த்தரில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் மலையைப் போல் இருப்பார்கள். மலைகள் எருசலேமை சுற்றிலும் இருப்பது போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தமது ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடி தீய கொடுங்கோல் நீதிமான்கள் சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் நேர்மையான இருதயமுள்ளவர்களுக்கும் நன்மை செய்தருளும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை அக்கிரமம் செயலோடே கர்த்தர் போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதிகளை முறையாக வாசிக்க கேட்போம். நிருப வாக்கியமாக பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலன் எழுதிய முதலாவது நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வரையிலான வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வரை. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவராயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்பது. நிருப வாக்கியம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாக்கியம் வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த மார்க் என்பவர் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 28 வரையிலான வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த மார்க் மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம்
வசனங்கள் 21 முதல் 28 முடிய. இயேசு அவ்விடமிட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவ்விடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்பது குறிக்கப்பட்ட நற்செய்தி பாகம் வாசித்தாயிற்று. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளில் வைத்திருக்கும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின்படி நாம் சேர்ந்து அறிக்கை பண்ணுவோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து வந்து உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்த்து வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கடவுளுடைய அருள் நிறைந்த வார்த்தைக்காக நாம் ஒரு நிமிடம் ஜெபித்து கர்த்தருடைய வாசித்து நாம் தியானம் செய்வோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை நேசிக்கிறதான அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிருபையாக தந்திருக்கிற இந்த நாளின் புதிய காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே கிருபையாக தரப்பட்டிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களை கண்ணோக்குவீராக, வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, பல நிலைகளிலே ஆவியானவரே நம்பிக்கை இழந்து, விசுவாசத்தை இழந்து, மனம் தளர்ந்து, உடல் சோர்ந்து, ஆவியானவரே பல்வேறு வகையான கேள்விக்குறிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை கண்ணோக்குவீராக, வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. அதுவே எங்களுக்கு அருமருந்தாக விளங்குவதற்கு ஆவியான தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய மக்களை, முகநூல் வாயிலாக இந்த தொழுகையிலே பங்கெடுத்திருக்கிறவளே, உங்களை கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருவது நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17, 18, 19 ஆகிய வசனங்களை வாசிப்போமாக. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு.
நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல் வழியிலே நடத்து என்பது. குறிப்பாக அதில் 18வது வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆங்கிலத்திலே அந்த வார்த்தை விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, there is surely a future hope for you and your hope will not be cut off. Your hope will not be cut off. அன்புக்குரியவர்களே, hope is the only source of win the world. மீண்டும் சொல்லுகிறேன், hope is the only source to win the world. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்பிக்கை மாத்திரமே ஆதாரமாயிருக்கிறது. ஆம், அருமையான என் ஆண்டோடி மக்களே, அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலம் உண்டு என்று ஒன்று உண்டா? நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய திருச்சபைக்கு எதிர்காலம் என்று ஒன்று உண்டா என்று எல்லா தரப்பினருக்கும் அந்த கேள்வி இந்த நாட்களிலே வந்து விட்டது. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை மிக அருமையாக இந்த காலை வேளையிலே வருகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லு. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, பனிக்கட்டி நிறைந்த ஒரு ஆறு, அந்த ஆறை மூடி இருக்கிறதான பனிக்கட்டி அவ்வளவு திடமாக இல்லை. அதற்குள்ளே ஒரு அருமையான நாய் சிக்கிக் கொண்டது. அந்த நாய் எப்படியாவது நீந்தி வந்துவிட வேண்டுமே என்று சொல்லி அது வெகுவாக அந்த தண்ணியிலே கிடந்து தத்தளிக்கிறது. அந்த நாயை ஆசையாக வளர்த்த அந்த எஜமான் அந்த தண்ணீரையும் பார்க்காமல் அந்த தண்ணீருக்குள்ளே குதித்து அந்த தாயை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டுமே என்று சொல்லி அவன் பிரயாசப்படுகிறான். ஆனால் அவனால் முடியவில்லை. நாயை காப்பாற்றுவதற்கு முடியவில்லை. கண்ணீரோடே திரும்பி விடுகிறான். ஒரு கூட்டம் சகோதரர்கள் நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். வேடிக்கை பார்க்கிறவர்களில் ஒருவன் அதை உன்னிப்பாக கவனித்தான். இந்த மனிதன் அந்த நாயை போய் காப்பாற்றுகிறாரா இல்லையா என்று பார்ப்போம் என்று உன்னிப்பாக கவனித்தான். ஆனால் அந்த எஜமானால் அந்த நாயை காப்பாற்ற முடியவில்லை. திரும்பி வந்ததை பார்த்து வேகமாக இவன் ஓடினான். அந்த தண்ணீருக்குள்ளே குதித்தான். எதையுமே பார்க்காமல் அந்த நாய் சிக்கிக் கொண்டிருக்கிற இடத்தில் நீந்தி போனான். பிடித்தான். தன் தோள் மீது சுமந்து கொண்டு வந்து தன் எஜமானிடத்திலே கொடுத்தான்.
அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அந்த எஜமானுக்கு சந்தோஷம்னு சொன்னால் தாங்கவே முடியவில்லை. அப்படி ஒரு சந்தோஷம். ஆம், அருமையான என் ஆண்டோடைய மக்களே, அன்புக்குரியவர்களே, சாதாரணமான ஒரு நிகழ்வுதான். ஆனால் ஆசையாக வளர்த்த அந்த நாய்க்குட்டியை அந்த எஜமானால் கூட காப்பாற்ற முடியாத நிலை வந்த போதிலும் அந்த நாய்க்குட்டியை காப்பாற்றுவதற்காக அங்கே வேறொரு சகோதரன் ஓடி வருகிறான், காப்பாற்றி கொடுக்கிறான். நாம் வாசிக்க கேட்டதான அருமையான நற்செய்தி பாகம். கானானிய ஸ்திரீ தன் மகள் பேயினால் வேதனைப்படுகிறாள். இயேசுவை நோக்கி வருகிறாள். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று ஆண்டவரை நோக்கி கதறுகிறாள். கடவுள் செவியில் கேட்காதவர் போல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செவியிலே படாதது போல அவர் போய்க் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அம்மா விடவில்லை. நம்பிக்கையோடே தொடர்கிறாள். விசுவாசத்தோடே தன்னுடைய பயணத்தை தொடர்கிறாள். எந்த விதத்திலும் ஆண்டவர் என் பட்சமாய் திரும்புவார், என் மகளை குணமாக்குவார், என் மகளுக்கு விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையோடே அவருக்கு பின் தொடர்கிறாள். சீடர்கள் ஆண்டவரிடத்தில் அந்த மகளுக்காக பரிந்து விண்ணப்பிக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த சகோதரி நம்மை பின்தொடர்கிறாளே, அவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் 2 காரியம் சொன்னார். ஒன்று, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாடத்திற்கே வந்தேன், மற்றபடி அல்ல என்று. இரண்டாவது சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று. ஆமா ஆண்டவரே, சரிதான் சுவாமி, நான் நாய்க்குட்டி தான் கடவுளே, இந்த நாய்க்குட்டிக்கு இறங்கும் சுவாமி என்று கேட்டாள். ஆண்டவர் சொன்னார், அம்மா, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்திலே அவருடைய மகள் ஆரோக்கியமானாள் என்று அந்த அருமையான பகுதியில் நாம் வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகத்தில் யோபுவை பற்றி நமக்கு அருமையாக தெரியும். நான் அங்கு உங்களுக்கு அதிகமாக நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எவ்வளவு செல்வ சீமானாக இருந்தாரோ அத்தனையும் இழந்தார். அத்தனையும் இழந்து ஓடு வைத்து தன்னுடைய உடலை சொரியக்கூடிய நிலைமைக்கு ஆனார். 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இப்படியாக நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர், என் தேவனாய கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இதே வார்த்தையை இன்னொரு விதத்தில் தாவீது அரசன் சொல்லுகிறார். 27ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் சொல்லுகிறார், என்மேல் யுத்தம் எழும்பினாலும் நான் நம்பிக்கையாயிருப்பேன். என் தேவனாகிய கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஆம், அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, நீதிமொழிகளின் புஸ்தகத்தை வைத்து இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உன் நம்பிக்கை வீண் போகாது. வாழ்க்கையிலே தோல்விகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், நோய்கள் வரலாம், இழப்புகள் வரலாம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இஸ்ரவேலர் இப்படியாக புலம்புகிறார்கள், எங்களுடைய நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போனோம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இஸ்ரவேலர்.
எங்களுடைய நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போனோம், இனி எங்களுக்கு வாழ்வு இல்லை. ஆண்டவர் எசேக்கியேலை அழைத்தார். இந்த எலும்புக்கூடுகள் உயிரடையுமா என்று கேட்டார். ஆண்டவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றார். இவர்கள் இஸ்ரவேல் வீட்டாரே, இவர்களுக்குள் என் ஆவியை அனுப்புவேன், அவர்கள் உயிரடைவார்கள் என்று ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு சொல்லும்படி சொன்னார். அருமையான என் ஆண்டுடைய மக்களே, அன்புக்குரியவர்களே, யோபு சொன்னார், என் தோல் முதலானவை அழுகி போனாலும் தசையில்லாதவனாகவே நான் என் தேவனாய கர்த்தரை தரிசிப்பேன் என்று. எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தான் நாம் அடிக்கடி சோர்ந்து விடுகிறோம். எவ்வளவுதான் ஆரோக்கியமான வார்த்தைகளை கேட்டாலும், எவ்வளவுதான் நம்பிக்கைக்குரிய செய்திகளை கேட்டாலும், எவ்வளவுதான் ஆர்வமாக ஊக்கமாக ஜெபித்தாலும், ஒருவேளை நீங்கள் கூட சொல்லலாம், இன்றைக்கு ஜெபம் நன்றாக இருந்தது, இன்றைக்கு செய்தி நன்றாக இருந்தது, இன்றைய தொழுகை நன்றாக இருந்தது என்று நீங்கள் கூட சொல்லலாம். சொல்லிய உங்களுடைய உள்ளத்திலே சோர்வு வரலாம். உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்குரிய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிற அடியேனுடைய உள்ளத்திலே எவ்வளவோ சோர்வுகள், எவ்வளவோ சோர்வுகள். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, நம்மை அழைத்த கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக அவர் நம்மை கைவிட மாட்டார், நமக்கு துணையாயிருப்பார். நாம் வாசித்ததான நிருப வாக்கியத்தை பாருங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 13 முதல் 16 வரையிலான வசனங்களில் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். அறகுறை அல்ல, முழுமையாக நம்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்புங்கள். நாம் வாசித்ததான சங்கீத பாகத்தை நினைவுக்கு வருவோம். 125ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரில் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள், தேவனாகிய கர்த்தரில் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அருமையானுடைய அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே கொரோனா காலத்தில் சிக்கி தவிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய வார்த்தை ஆதாரமாக இருக்கிறது. அந்த ஆதாரமாக இருக்கிற ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் நம்புவோம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், hope is the only source to win the world என்று. ஆம், நாம் வெற்றி பெறுவதற்கு, நாம் ஜெயம் பெறுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்புகிற நன்மைகளை பெறுவதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது, அவருடைய வார்த்தையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையே ஆதாரம். இயேசுவை நம்புவோம். ஜீவனுள்ள கடவுளாய் வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவோம். நமக்கு வாழ்வு தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை கைவிட மாட்டார். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. 373வது பாடலை பாடுவோம். நம்பி வந்தேன் ஏசையா, நம்பி வந்தேன் ஏசையா என்ற அருமையான பாடலில் முதல் 3 கவிகளை மட்டும் பாடுவோம். 373வது பாடல்.
நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. தம்பீரான் ஒருவனே தம்பமே தருவனே. தம்பீரான் ஒருவனே தம்பமே தருவனே. பருதவிது குமர குரு பரமனுவேலே நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. நின்பாதே தரிசனம் அன்பாதே கரிசனம். நின்பாதே தரிசனம் அன்பாதே கரிசனம். நித நித சரி தொழுவ நிதம் என உறுதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. நிம்மதனே கிருபை கோர் வேதனே சிறுமைதேன் நாதனே கிருபை கோர் வேதனே சிறுமைதேன். அதிநலமிகும் உனதீர் திருவடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. ஜெபிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வாதமான ஒரு புதிய கால வேளையை இந்த வருஷம் 6வது மாதம் என்று 11ஆம் தேதியை கடவுள் கிருபையாக தந்தீர். முகநூல் வாயிலாக நடைபெறுகிற இந்த தொழுகையில பங்கெடுக்கும் வாய்ப்பை தந்தீர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பாடவும் துதிக்கவும் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிந்தீர். எல்லாவற்றுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே ஆவியான தேவன் வசனத்தை கொண்டு எங்களோடு பேசினீர். ஆம் கர்த்தாவே, உள்ளபடி நாங்கள் மனம் தளர்ந்து நிற்கிறோம், மனம் சோர்வுற்று நிற்கிறோம். கடவுளே, அநேக தோல்விகளை சந்தித்த நிலையில் இருக்கிறோம், அநேக இழப்புகளை இழந்து நிற்கிறோம். கடவுளே, உறவுகளை இழந்து நிற்கிறோம், உரிமைகளை இழந்து நிற்கிறோம், உடைமைகளை இழந்து நிற்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவீர். தகப்பனே, மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. உன் நம்பிக்கை வீண்போகாது என்று எங்களுக்கு ஆணித்தரமான வார்த்தையை இந்த காலை வேளையிலே சொல்லியிருக்கிறீர். யோபு சொன்னார், என் தேவனாகிய கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன்.
தாவீது சொன்னார், எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கி எனக்கு விரோதமாக ஒரு யுத்தமே நிகழ்ந்தாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று. ஆமா, பேறுபட்ட நம்பிக்கையை எங்கள் ஆண்டவராகிய கடவுளின் மீது, ஜீவனுள்ள கடவுளாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது, அவர் அருளியிருக்கிற ஜீவ வசனங்கள் மீது நம்பிக்கையுடையவளா இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாட்களிலே பல்வேறு வகையான ஆண்டவரே சோர்வுகளுக்கு ஆளாகி பலவீனங்களுக்கு ஆளாகி நிற்கிற மக்கள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும். அவளுக்கு ஆறுதல் செய்யும் கர்த்தாவே. நோய் தொற்றுக்கு ஆளாகி வீடுகளில் இருக்கிறவர்கள், ஆஸ்பத்திரிகளில் இருக்கிறவர்கள், தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், ஆண்டவரை ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே ஆவியானவரே அன்பு ஆதரவு இல்லாத நிலையில் இருக்கிறவர்கள், மதிப்பு மரியாதை இல்லையே என்று அங்கலாய்க்கிறவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இறங்கி ஆறுதல் செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த இக்கட்டான நாட்களின் மத்தியிலும் அருமையான திருச்சபை கல்வாரி லூதரன் திருச்சபையின் மூலமாக தடையில்லாமல் இந்த பணியை செய்ய ஆண்டவர் செய்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். பல்வேறு சூழலிலே இருந்து கொண்டு இந்த ஆலயத்தை, ஊழியத்தை ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்கிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்து வருகிறீரே. இதன் மூலம் அநேகர் ஆசீர்வாதங்களை அடைகிறார்களே, ஆறுதல் அடைகிறார்களே சுவாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையும் திருச்சபையை சாராத ஆண்டவரை பல்வேறு நிலைகளிலிருந்து முகநூல் வாயிலாக இந்த ஆராதனை கவனிக்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், விசுவாசம் கொள்ளுகிறவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும், நோய்கள் குணமடையட்டும் சுவாமி, பேய்கள் ஓடட்டும் கர்த்தாவே, பிசாசுகளும் கட்டுகளும் அருந்து போகட்டும் தகப்பனே, அடைபட்ட கர்ப்பங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் சுவாமி, தடைபட்ட திருமணங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே, சோர்வுற்றிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல எதிர்காலத்தை தாரும், வாலிப பிள்ளைகளின் மத்தியில நல்ல எதிர்காலத்தை தாரும் கர்த்தாவே, வேலை வாய்ப்புகள் வரட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. இந்த தேசத்துல அமைதியான சூழலை காண கிருபை செய்யும் கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே சேவை பணியிலே ஈடுபட்டிருக்கிற, நம்பிக்கையோடு சேவை பணியில ஈடுபட்டிருக்கிற அரசு சாராத அத்தனை துறையினருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் அவர்கள் செய்கிற எல்லா பணிகளையும் கடவுள் ஆசீர்வதியும். அருமையாண்டவரே, எங்களுடைய திருச்சபையும் திருச்சபையினுடைய அத்தனை குடும்பங்களையும் நிறைவாக வழி நடத்தும் சுவாமி. கேட்கிறவர்களாக இருந்தாலும் கேளாதவர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அத்தனை பேரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இன்று தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அன்புக்குரியவர்கள் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் தீர்க்க ஆயுசையும் கடவுள் கொடுத்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும் சுவாமி. எல்லா நன்மையும் கிருபையும் தந்து வழி நடத்தும். எங்களுக்கு காணப்படுகிற தவறுகளை தயவாய் மன்னியும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைக்க, உம்முடைய வேதத்தை வாசிக்க, தியானிக்க, ஜெபிக்க, உம்முடைய கிருபையின் கரங்களிலிருந்து நன்மைகளை பெற்று அனுபவிக்க ஆண்டவரே நீர் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று, நம்பிக்கையோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் பாவக்கணங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமையோடு ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஆளுகையும் வழிநடத்தலும் இப்போதும் எப்போதும் உங்கள் அனைவரோடும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அன்பானவர்களே, இந்த தொழுகையிலே பங்கெடுத்த உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்திலே
மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிற அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.